இன்னைக்கு கல்வெட்டுல பேர் இல்ல, பத்திரிகையில பேர் இல்ல, விழா அழைப்புதலில பேர் இல்லைன்னு சொல்லி பெரும் பிரச்சனையை பண்ணுகிற ஏராளமான பேரை பார்க்க முடிகிறது இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல பேர் வரணுங்க. கின்னஸ்ல வருதோ இல்லையோ, ஜீவ புஸ்தகத்துல பேர் வேண்டும். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன். எரேமியா 17:13 உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். மாணவர்களே, தேவனை விட்டு ஒருவன் அகன்று போயினால் அவனுடைய பெயரை புழுதியில் எழுதிடுவாராம். என்ன பிரயோஜனம்? பேர் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால கிடையாது, எங்க எழுதப்பட்டிருக்கிறதுக்கு தான் முக்கியம். இன்னைக்கு கல்வெட்டுல பேர் இல்ல, பத்திரிகையில பேர் இல்ல, விழா அழைப்புதலில பேர் இல்லைன்னு சொல்லி பெரும் பிரச்சனையை பண்ணுகிற ஏராளமான பேரை பார்க்க முடிகிறது இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல பேர் வரணுங்க. கின்னஸ்ல வருதோ இல்லையோ, ஜீவ புஸ்தகத்துல பேர் வேண்டும். யாருக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் என்று சொன்னால், அவர் அருகில் இருக்கிறவர்கள், அவரோடு வாழ்கிறவர்கள், அவரோடு பேசுகிறவர்கள், அவரோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள், அவர் நியமித்த போதவரோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள். இதை யோசித்து பாருங்க. நம்ம பேர் எங்க இருக்கிறது? புழுதி இல்லையா, அல்ல ஜீவ புஸ்தகத்திலையா? ஆக பிரியமானவர்களே, ஏசப்பாவோடு இருப்போம். நம்ம இயேசுக்குள், இயேசு நமக்குள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம பேர் அங்க எழுதப்பட்டிருக்கும், ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அருகில வாருங்க, வாழுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. God bless you all.